இப்போ நம்ம கிறிஸ்மஸ் குடிலுக்கான அந்த பெல் ஜிங்கிள் பெல் சொல்லுவாங்கல்ல, அதுதான் வரைய போறோம். ஜிங்கிள் பெல் வித் செரி. ஃபர்ஸ்ட் வந்து இப்படி இந்த கர்வ்டு லைன் போட்டுட்டு இந்த யூ மாதிரி உள்டாவா இப்படி யூ வச்சோன்னா நம்ம இப்படி இருக்கோம் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இங்கேருந்து அப்வேர்டு கர்வ், இதுக்கப்புறம் டவுன்வேர்டு கர்வ். இப்போ இந்த சைடு வந்து இதில் ஓவர்லேப் ஆகிற மாதிரி பண்ண போகிறோம். இன்னொரு பெல் கொஞ்சம் அப்படியே ஸ்லாண்டிங்காக இருக்குது. அதுக்கப்புறம் இப்படி கர்வ்டு லைன், அதுக்கப்புறம் இங்கேருந்து இப்படி ஒரு கர்வ்டு லைன். இது உள்ள லைனை வந்து நம்ம அழிச்சிடணும். இப்போ இதோட சென்டர்ல இங்க வந்து ஒரு செரி, இதுகிட்ட இங்க டச் பண்ணிடலாம். இப்போ இது உள்ள லைன்லாம் வந்து நம்ம அழிச்சிடணும். இப்போ இந்த லீஃப் இப்போ இந்த ரிபன், சாட்டன் ரிபன் இருக்குல்ல, அது வரும். இங்க ஒரு டாட் வரைஞ்சிட்டு இந்த வி ஷேப், அதே மாதிரி இந்த டாட் போட்டுட்டு இந்த வி ஷேப். இங்க டபுள் லைன் கர்வ்டு, அப்வர்டு கர்வா டபுள் லைன். இது வந்து இதுவும் அப்வர்டு கர்வ். ரெண்டு ஸ்டாண்டிங் லைன் போட்டு ஒரு சர்க்கிள். அதே மாதிரி இங்கே வந்து ரெண்டு ஸ்டாண்டிங் லைன் போட்டுட்டு ஒரு சர்க்கிள். இப்போ இதுக்கு கீழே இங்க இவ்வளவு கேப் இருக்கு. இங்க வந்து நம்ம ஆட்டுக்குட்டி தான் வரைய போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ், இந்த எக் ஷேப் மாதிரி பண்ணிருங்க. இங்க இருந்து இப்படி இருக்கு, இந்த மாதிரி இவ்வளவு கேப் விட்டுட்டு இப்படி இருக்கு. இங்க இவ்வளவு கேப் விட்டுட்டு இங்க வந்து 1 ஃபிங்கர் அளவுல கேப் கர்வ் பண்ணிட்டு மேல இவ்வளவு கேப் விட்டுட்டு இங்க இருந்து சி மாதிரி இந்த இடத்துல வந்து இப்படி குட்டியா ஒரு சி மாதிரி. காலு இங்க வந்து இந்த ஃப்ரண்ட் கால் வந்து இங்க இருந்து வரும், கர்வ் பண்ணி இப்படி போடணும். இது வந்து இந்த ஹாஃப் தான் சரி. மறைஞ்சிருக்கு உள்ள. வேற இந்த டெயில் வந்து இங்க காதுக்கு வந்து இங்க கொஞ்சம் இங்க அழிச்சிட்டு காது ஸ்லைட்டா இங்க டபுள், மேல மட்டும் ஸ்லைட்டா அப்படி அழிச்சிட்டு இங்க வந்து இப்படி ஸ்லைட்டா அப்படி கர்வ் ஆயிட்டு இங்க வந்து நோஸ், மவுத். இதுக்கு நேரம் இங்க வந்து இந்த காது வந்து கொஞ்சமா தெரியுது. இந்த காது கிட்ட இருந்து இங்க இவ்வளவு கேப்ல வந்து இங்க வந்து கண்ணு. இப்ப வந்து நம்ம உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஆட்டுக்குட்டி பண்ணிட்டோம். இப்போ ஒரு ஆட்டுக்குட்டி வந்து நிக்கிற மாதிரி பண்ண போறோம். அதே மாதிரி ஷேப், எக் ஷேப்ல காது, இந்த மாதிரி இந்த சைடு காது, இந்த கழுத்து. உட்கார்ந்து இருக்கிற ஆட்டுக்குட்டி மாதிரியே நம்ம ஷேப் கொடுத்துட்டு
இங்கேருந்து வந்து இந்த கால், இன்னொரு கால் வந்து ஸ்லைட்டா தெரியற மாதிரி. இதோட ஹைட் கொஞ்சம் கம்மியா இருக்கும். இப்போ வந்து ஃப்ரண்ட்ல உள்ள கால் தான் வரைய போறோம். இங்க மேல வந்து ப்ராடா இருக்கணும், அதுக்கப்புறம் கீழே வரும்போது கொஞ்சம் நேரோவாயிடும். இல்லை, இதெல்லாம் ஒரே லெவல்ல இருக்கும். இப்போ வந்து அந்த சைடு கால் ஒரு சின்ன கேப் தான் இருக்கு. மேல கீழே வந்து கொஞ்சம் அதிகமா கேப். இப்போ வால், கண்ணு வந்து இந்த ஓரமா, மூக்கு இந்த கண்ணு வந்து ஸ்லைட்டா தர்ற மாதிரி. வாய் வந்து இந்த லைன் மட்டும் போடணும். இப்போ நம்ம வந்து இதே மாதிரி நிறைய பிக்சர்ஸ் வரைஞ்சி வச்சுக்கலாம். ஏன்னா இது ஆட்டு கொட்டாக்குள்ள நிறைய ஆடு எல்லாம் இருக்கும், அதனால இன்னும் ஒரு 4-5 நீங்க வரைஞ்சி கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பிளாக் ஸ்கெட்ச் அவுட்லைன் பண்ணிடலாம். நம்ம வந்து செரிக்கு வந்து ரெட் ஸ்கெட்ச் எடுத்து பண்ணிடலாம். இங்கே வந்து கொஞ்சம் ஒயிட் விட்டுறணும். ஒயிட் விட்டுட்டு இங்கெல்லாம் ரெட். லீஃப்க்கு வந்து டீப் க்ரீன், லைட் க்ரீன். சென்டரில் வந்து டீப் க்ரீன், அதுக்கப்புறம் லைட் க்ரீன் வச்சு மிக்ஸ் பண்ணணும். ஒரு இந்த ரிப்பனுக்கும் வந்து நம்ம ரெட் தான் கொடுக்கணும், ரெட் ஸ்கெட்சே கொடுக்கணும். இது வந்து நீங்கள் ரெட் ஸ்கெட்ச் பென்னும் கொடுக்கலாம், இல்லாட்டி ஆயில் பேஸ்டல்லே கூட பண்ணிக்கலாம். இந்த பெல்லுக்கு வந்து இந்த சென்ட்ரலோட லைனுக்குமே வந்து ரெட்டு. அது நான் வந்து ப்ரஷ் பென் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஆயில் பேஸ்டல் கூட பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த ஓரத்தில் வந்து ப்ரௌன், இந்த ப்ரௌன்லேயே டீப் எல்லோ மிக்ஸ் பண்ணிடுறேன். நான் டைரக்ஷன் வந்து நான் பண்ணுற மாதிரி டைரக்ஷன்லேயே பண்ணுங்க, அப்போ வந்து நல்லா இருக்கு. இப்போ வந்து மீடியம் எல்லோ, லாஸ்ட்ல வந்து லெமன் எல்லோ மிக்சிங். இது உள்ள ஃபுல்லாவே லெமன் எல்லோ. இதுக்கு வந்து ப்ரௌன் ஸ்கெட்ச் கொடுக்குறேங்க. இப்போ நம்ம இந்த ஆட்டு குட்டிக்கு தான் கலர் பண்ண போறோம். இந்த மூக்குக்கு மட்டும் பிங்க், லைட் ப்ளூ வந்து இந்த ஓரத்துல, இந்த காது கிட்ட, இந்த நெக்கு கிட்ட லைட்டா பண்ணணும். அதே மாதிரி தான் இங்கே. அதுக்கப்புறம் ஒயிட் மிக்சிங். இந்த ஆட்டுக்குட்டிக்கு அதே மாதிரி தான். வாங்க நம்ம இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
நம்ம வந்து எல்லாமே வரைஞ்சாச்சு கிறிஸ்மஸ் குடிலுக்காக. இப்போ ஃபைனலாக நம்ம பேக்ரவுண்ட் வரைய போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வீடு தான் வரைய போகிறோம். இதுக்கப்புறம் இது வந்து இந்த பனியில் வந்து இப்படி கவர்டாக இருக்கு. இப்போ இதே மாதிரி நம்ம இங்கே இன்னொரு வீடு வரையலாம். இப்போ இங்கே வந்து ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ, அங்கங்கே இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்குங்க. இங்கெல்லாம் அப்படியே மவுண்டன்ஸ். இது கிட்ட இன்னொரு ட்ரீ. இதுக்கு பிளாக் ஸ்கெட்ச் அவுட்லைன் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து ஆயில் பேஸ்டல் வச்சு தான் நம்ம கலர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து பர்ஷியன் ப்ளூ லைட்டாக தான் பண்ணணும். பர்ஷியன் ப்ளூ மேலேயே லைட்டாக டார்க் வைலட், அதுக்கப்புறம் அல்ட்ராமரைன் ப்ளூ வந்து லைட்டாக பண்ணணும். மேலே கொஞ்சம் டார்க்காக இருக்கணும். இப்போ இது வந்து கை வச்சு நல்லா இப்படி ரப் பண்ணணும். கீழே வந்து கொஞ்சம் ஒயிட், இந்த அல்ட்ரா மரைன் ப்ளூவோட கொஞ்சம் ஒயிட் லைட்டாக இப்படி பண்ணிட்டு மிக்சிங் பண்ணணும். இப்போ கிரே கலர் எடுத்து இந்த ஓரத்தில் லைட்டா, இதெல்லாம் ரொம்ப மைல்டா லைட்டா ப்ளூ. இந்த ஓரத்துல தான் பண்ணணும் லைட்டா ப்ளூ. இப்போ ஒயிட் இது மேல இப்படி லைட்டா பண்ணிட்டு கை வச்சு ரப் பண்ணி மர்ச் பண்ணணும். கை வச்சு நல்லா இப்படி ரப் பண்ணி மர்ச் பண்ணணும். இதில் ஒயிட் மிக்சிங், இந்த கிரே கொடுத்துருக்கல அதுலேயும் வந்து ஒயிட் மிக்சிங் பண்ணணும். இப்போ இந்த வீடோட ஸ்னோ, இங்கெல்லாம் பனி தான், இந்த கூரையில எல்லாம் பனி. அங்கே வந்து லைட்டா ப்ளூ, இந்த கூரையில லைட்டா ப்ளூ கொடுத்துட்டு அதே மாதிரி ஒயிட் மிக்ஸ் பண்ணணும். இதெல்லாம் கிரே. இந்த ப்ளூ கொடுத்த இடத்துல மட்டும் நல்லா இப்படி மர்ச் பண்ணணும். இப்போ இந்த ஒயிட் வச்சு நல்லா மிக்சிங் பண்ணணும். இப்போ இந்த வீடுக்கெல்லாம் நம்ம கலர் பண்ண போறோம். இங்க வந்து ஓரத்துல வந்து பிளாக் லைட்டாக தான் பண்ணணும். பிளாக் இருக்கிறது வந்து டார்க் ப்ரௌன் வச்சு மிக்ஸ் பண்ணணும். இப்போ ஒரு டார்க் ப்ரௌனே வந்து கொஞ்சம் லைட்டாக இங்கே பண்ணிட்டு ப்ரௌன் வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடணும்.
டோர் வந்து லைட் ப்ரௌன். விண்டோ வந்து ஃபுல்லாகவே பிளாக். இதெல்லாம் வந்து லைட் ப்ரௌன். இப்போ வந்து ட்ரீக்கு கலர் பண்ணலாம். ட்ரீ ட்ரங்க்கு எல்லாம் வந்து பிளாக் டார்க் ப்ரௌன், டீப் கிரீன். இங்க வந்து பர்ஷியன் ப்ளூ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிருங்க. டீப் கிரீன் மேல பர்ஷியன் ப்ளூ. ஃபர்ஸ்ட் டீப் கிரீன் எல்லா ட்ரீக்கும் அதே மாதிரி தான். டீப் கிரீன் மேலே மட்டும்தான் கொடுக்கணும், கீழே கொடுக்கக்கூடாது. ஒரு லேயருக்கும் மேலே மட்டும்தான் கொடுக்கணும். பர்ஷியன் ப்ளூ வந்து இந்த டீப் கிரீன் மேலே, டீப் கிரீன் வந்து இங்க லைட்டா பண்ணணும். லைட் கிரீன் எடுத்து இதுல மிக்ஸ் பண்ணணும். மறுபடியும் டீப் கிரீன் எடுத்து இது மேல, லைட் கிரீன் மேல அப்படியே ஜிக்ஸாக்கா கொடுக்கணும். இதே மாதிரி எல்லாம் ட்ரீக்கும் பண்ணணும். இப்போ நம்ம வந்து பேக்ரவுண்ட் வந்து முடிச்சாச்சு. அவ்வளோதான் குட்டீஸ், நம்ம இதை இப்போ கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த குடியில் நம்ம எப்படி செட் பண்ணலாம் அதை பார்க்கலாம். Please subscribe my YouTube channel.